Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 52 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு டைம் அவுட்ல ரெண்டு டீமே வெளிய வராங்க. ஹானமிச்சி ரொம்பவே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான். அப்படியே ஆப்போசிட்ல கியோட்டா வந்து ரொம்பவே கடுப்போட இருக்கான். வெளிய வந்ததுக்கு அப்புறமா கைனன் கோச்மே மாக்கி கிட்ட சரி சோகோ டீமை பத்தி என்ன நினைக்கிற அப்படினு கேக்குறாரு. அவங்க அஞ்சு பேருமே வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா தான் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு மாக்கியும் சொல்றான். சரி நம்ம வந்துட்டு ஹானமிச்சியை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு அவர் கூப்பிடுறாரு. இவனோட பேர் வந்துட்டு மியாமாசு. இவனோட பேரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளு ரொம்பவே கட்டையா கண்ணாடி போட்டு பல மாதிரி இருக்கானே. இவன் உண்மையிலேயே பாஸ்கெட்பால் பிளேயர் தானடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பாஸ்கெட்பால் பிளேயர் தான். உள்ள விளையாடுறப்ப உங்களுக்கு புரியும். கைனன் கோச் வந்துட்டு ஜின்ன கொஞ்ச நேரம் வெளியே உட்கார வச்சுட்டு இவன் வந்துட்டு சப்ஸ்டிட்யூட்ல உள்ள மாத்துறதுக்கு பிளான் பண்றாரு. இதுக்கப்புறமா நீ தான் வந்துட்டு ஹானமிச்சியை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்மே சொல்றாரு. இவனுமே வந்துட்டு கைனன் டீம்ல தேர்ட் இயர் படிக்கிற ஒரு பையன் தான். இவனோட ஹைட் வந்துட்டு 160 சென்டிமீட்டர். அதாவது சோகுள்ள ரியோட்டா தான் ரொம்பவே ஷார்ட். அவனே வந்துட்டு 168. இவன் வந்துட்டு வெறும் 160. அவனோட ரொம்பவே ஷார்ட்டான ஒரு பிளேயர் தான். அப்ப வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதுல கைனன் ஸ்கூலுக்கு வருஷம் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் வரும், நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஏன் அப்படின்னா அதான் வந்துட்டு ரீஜியன்லயே நம்பர் 1 டீமா இருக்குது. அதனால எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் அந்த ஸ்கூல்ல தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆசைப்பட்டு வரவங்களுக்கான இடம் மட்டும் அது கிடையாது. அங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறவங்களால மட்டும் தான் இருக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ரைனிங் இருக்கும். அங்க கொடுக்குற ட்ரைனிங்ல ஒரு வாரத்திலேயே வந்துட்டு வந்ததுல பாதி பேர் காணாம ஓடி போயிருவாங்க. மாக்கி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்ப அதே மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனா வந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதுல வந்துட்டு மியாமாசுமே இருப்பான். மியாமாசுமே இப்ப கேமுக்குள்ள லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் டீமோட உள்ள இறங்குறான். யாரா இருந்தாலும் வாங்கடா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி செம்ம ஃபயர்டா கேமுக்குள்ள வந்து நிக்கிறான். ஆனா அவனுக்கு பார்த்தோன்னே செம்ம சாக்கு. மியாமாசு ரொம்பவே மெதுவா ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டு ஆளு தம்மா துண்டா இருக்கானா. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் ஷாக்கானால ரியோட்டாவுமே வந்துட்டு சரி யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம வந்துட்டு லேண்ட் இவன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போறான். ரியோட்டா வேமா அவன் பக்கத்துல ஓடி வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கஷ்டமே படல. ரொம்பவே ஈஸியா அவன் இருந்து பால் ஸ்டீல் பண்ணிடுறான். ரியோட்டா ஸ்டீல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா மியாமாஸ் வந்துட்டு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி ஓடி வரான். ஆனா அவன் வந்துட்டு அப்பவுமே ரொம்ப மெதுவா தான் ஓடி வரான். என்னடா இது இவங்க கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இருக்கப்ப இவன் எதுக்கு உள்ள இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டாக்கே ஒன்னும் புரியல. அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கப்ப டக்குன்னு அவனுக்கு முன்னாடி மாக்கி வந்துட்டு டிஃபென்ஸ்க்கு வந்துடும். இவன் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுறான். அடுத்து இந்த மியாமாசும் பார்த்தா ஹானமிச்சியை மார்க் பண்ணி அவனுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இவன் வந்துட்டு ரொம்பவே குட்டியா தான் இருக்கிறான். என்னடா இது எந்த நம்பிக்கையில ஹானமிச்சி இவன் போய் மார்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ அக்காஹி கோச் அஞ்சன் சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. அந்த ரிப்போர்ட்டரே வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்காங்க. அதுவும் அவன் வந்துட்டு 1-to-1 மார்க் பண்ணி இல்ல இந்த பாக்ஸ் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ஆல்ரெடி போன கேம்லயே நான் சொல்லிருப்பேன். அந்த மாதிரி பாக்ஸ் டிஃபென்ஸ் ஹானமிச்சியை பண்ணி இவன் நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பாய் போச்சு. என்னடா இது கைனன் என்னை ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறாங்க. நான் ஒரு கிங் ஆஃப் ரீபவுண்ட், நான் ஒரு ஜீனியஸ்டா. எனக்கு சோயோ டீம் கூட நல்ல ஒரு பிளேயரை மார்க் பண்ண வச்சாங்க. ரியோனன் டீம் அவங்க கூட நல்ல ஒரு பிளேயரை மார்க் பண்ண வச்சாங்க. ஆனா நீங்க என்னடா இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்ப மியாமாசுமே ஹானமிச்சியை பார்த்துட்டு நீ முத வாய மூடு, முடிஞ்சா நீ வந்துட்டு என்னை தாண்டி போ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னை தாண்டி போகணுமா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி டக்குன்னு பால வாங்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்றான். ஆனா மியாமாசு வந்துட்டு ஹானமிச்சிக்கு ஜம்ப் கூட பண்ணவே இல்ல. ஹானமிச்சி ஏர்ல இருக்கும்போது இவனை பாக்குறான். இவனோட ஜம்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு ஷாக் ஆகி போகுது. அப்பதான் மியாமாசு கிட்ட கைனன் கோச் வந்துட்டு என்ன விஷயம் சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்பவே சிம்பிள். ஹானமிச்சி வந்துட்டு எதுவும் டிஃபென்ஸ்லாம் பண்ண வேணாம். அவன் வந்துட்டு கொஞ்சம் தூண்டி விட்டாலே போதும், அவனை கொஞ்சம் கடுப்பாகன மட்டுமே போதும், நீ வந்துட்டு வேற எதுவும் டிஃபென்ஸே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதனாலதான் இவன் டிஃபெண்ட் பண்ற கூட ட்ரை பண்ணல. ஹானமிச்சிமே அவன் மேல கடுப்பானதுல பால் வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்ணவே இல்ல. அது பேஸ்கெட் விட்டு வெளியே தான் வருது. ஆனா அந்த பால் ரியோட்டா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு மறுபடியும் ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். ஹானமிச்சி இந்த வாட்டி நான் ஷூட் பண்றேன் மாற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜம்ப் பண்றான். ஆனா மியாமாஸ் வந்துட்டு இப்பவும் அவனுக்கு ஜம்ப் பண்ணவே இல்ல. அவனை ஓபன் விட்டுமே இந்த வாட்டியும் ஹானமிச்சி வந்துட்டு அந்த பாலை ஷூட் பண்ணல. இப்பவும் பேஸ்கெட் விட்டு வெளியே தான் வருது. என்னடா நடக்குது இங்க, எதுக்கு ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கே ஒன்னும் புரியல. நம்பர் 10 என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பால் கூட ஷூட் பண்ண மாட்டேங்க, உனக்கு டிஃபென்ஸ் கூட இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுமே வந்துட்டு ஹானமிச்சியை பார்த்து கத்துறாங்க. ஹானமிச்சி மியாசுமியை பார்த்துட்டு நீ உண்மையிலேயே விளையாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா இல்ல இப்படி மூவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யார் சொன்னா நானுமே விளையாடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி வந்துட்டு அவனை வெறுப்பேத்துற மாதிரி சும்மா கையை மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹானமிச்சி இன்னும் கொந்தளிக்க தான் செய்யறான். அவனோட பிரஷர் இன்னும் ஏறதான் செய்யுது. மீட்டோமே வந்துட்டு எனக்கு இப்பதான் புரியுது ஹானமிச்சி அவனோட ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படின்னா அவன் வந்துட்டு சூப்பராவே விளையாடுவான். ஏன்னா அவனை விட இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவன் வந்துட்டு பெஸ்டா விளையாடுவான். ஆனா அதுவே அந்த ஆப்பனன்ட் ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்னா அவனோட ஒரிஜினல் கேம் பிளேவை விட அவன் வந்துட்டு ரொம்பவே வீக்கா தான் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஹானமிச்சியோட கேரக்டரே வந்துட்டு அப்படிதான். அவனோட ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கிட்ட நான் வந்துட்டு ஸ்ட்ராங் தான் உங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா ஒரு வீக்கான ஒருத்தங்கிட்ட போய் நிக்கிறப்பதான் அவனோட உண்மையான கேம் பிளேவே வந்துட்டு அதாவது அவனுக்கு விளையாடவே தெரியாம நார்மலா இருப்பான் தெரியுமா, அந்த ஒரு கேம் பிளேவே வெளியே வரவே செய்யும். ஹானமிச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மியாமாசு வந்துட்டு கைனன் டீமோட கோச் உள்ள இறக்கவே செஞ்சிருக்காரு. அடுத்துமே ஹானமிச்சி ஒரு பால் ஷூட் பண்றான். அதுவுமே வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உழுகல. கேம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல ஹானமிச்சியோட வீக்னஸ் இந்த கைனன் டீமோட கோச் வந்துட்டு அதுக்குள்ள புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி ரொம்ப கடுப்பாகிறான். இப்போ நான் நினைச்ச மாதிரி அவனோட கான்சென்ட்ரேஷன் அவன் வந்துட்டு இழந்துகிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச்சுமே ஹானமிச்சியை பார்த்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறமும் ஹானமிச்சி கிட்ட ஒரு பால் வருது. இந்த வாட்டி அவன் வந்துட்டு ஷூட் பண்றான். அதுவுமே பேஸ்கெட் குள்ள இல்லாம வெளியே வர கியோட்டா இந்த வாட்டி சூப்பரா ரீபவுண்ட் ஆடுறான். வாங்க நம்ம ஒரு ஃபாஸ்ட் பிரேக்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைனன் பிளேயர்ஸ்லாம் முன்னாடி வேமா ஓடி வராங்க. கைனன் கோச்சுமே வந்துட்டு நினைக்கிறாரு இவன் கிட்ட என்னதான் நல்ல ரிஃப்ளெக்ஸஸ் இருந்தாலும் நல்லாவே ரீபவுண்ட் ஆனாலும் இவன் வந்துட்டு பேஸ்கெட் பாலுக்கு ஒரு பிகினர் தான், அது வந்துட்டு இதுல இருந்தே நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறாரு. கைனன் டீம் வந்துட்டு அவங்களோட ஃபாஸ்ட் பிரேக்கர் சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணவுமே செய்றாங்க. கைனன் டீம் ஃபைனலி 2 டிஜிட் டிஃபரன்ஸ்க்கு போயிடுறாங்க. 34-24 சொல்லிட்டு 10 பாயிண்ட் லீடிங் இப்போ வந்துருச்சு. அடுத்த ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அக்காகி கிட்ட ஹானமிச்சி வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா ஷூட் பண்ணணும் அப்படின்னா அது வெளிய இருந்து பண்றதுக்கு சான்ஸே கிடையாது, நான் பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல போய் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பால் வந்துட்டு டக்குன்னு மாக்கி ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி வரான். அந்த நம்பர் 15 யாரும் கண்டுக்காதீங்க, மாக்கி மட்டும் சரியா டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகோ பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மாக்கி வந்துட்டு அந்த நம்பர் 15 அதாவது மியாமாசுக்கு தான் பால பாஸ் பண்ணிடுறான்.
மியமாசுக்குமே வந்துட்டு டிஃபென்ஸ் யாருமே கிடையாது. அவன் வந்துட்டு 3 பாயிண்ட் லைனுக்கு வெளிய இருந்தே பால் வந்துட்டு ரிலீஸ் பண்றான். அவங்க வந்துட்டு உன்னை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க மியமாசு அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச் நினைக்கிறாரு. அந்த பாலுமே வந்துட்டு அக்யூரேட்டா பாஸ்கெட்டுக்குள்ள போய் உழுகுது. மியமாசு வந்துட்டு டம்மி பீஸ் தான், சும்மா ஹானமிச்சியை வெறுப்பேற்றதுக்காக மட்டும் தான் உள்ள வந்தான்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அவன் ஜின்னுக்கு பதிலா மாறினதுக்கான காரணமே வந்துட்டு இவனுமே ஜின் மாதிரி சூப்பராவே 3 பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷூட்டர் தான். மியமாசு அப்படியே ஹானமிச்சியை பார்த்துட்டு ஹானமிச்சி வா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹானமிச்சிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போகுது. ஒருவேளை இங்க பாருங்க நான் உள்ள போய் ஷூட் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் டெக்னிக்கல் சத்தியமே இப்ப நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து இந்த கேம்ல தோக்க தான் செய்வோம். இந்த கேம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அக்காகிமே யோசிச்சுட்டு அப்படியே ஹானமிச்சி கிட்ட வந்துட்டு கேம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி என்னால சீக்ரெட்டா உனக்கு ஷூட் பண்றதுக்கான டெக்னிக்கலா சொல்லி கொடுத்தாலும் நீ வந்து கத்துக்க முடியாது. ஆனா நீ பாஸ்கெட்டுக்கு கீழ இருந்து ஷூட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது வந்துட்டு ஸ்லாம் டங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியே சொல்றான். அப்படின்னா நான் வந்து ஸ்லாம் டங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது ஒண்ணுதான் வந்துட்டு அதிகபட்ச பாசிபிலிட்டிஸே அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியே நினைக்கிறான். அடுத்த ரேலிலே பால் வந்துட்டு ஹானமிச்சி கிட்ட மறுபடியும் வருது. இந்த வாட்டி மியமாசு தான் அவன் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு நிக்கிறான். வாடா ஹானமிச்சி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியமாசு சொல்றான். நீ முத வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்து நேரா பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து ஸ்லாம் டங்க் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். மாக்கி இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்ப பால் இந்த ரிம்முக்கு நடுவுல புதைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி பயங்கரமா கொண்டு வரான். மியமாசும் வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். இருந்தாலும் மாக்கி அந்நியார உள்ள வந்து ஹானமிச்சியை கையில தட்டி ஃபவுல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தட்டி விட்டுறான். ரெஃபரியுமே மாக்கிக்கு ஒரு ஃபவுல் கொடுத்து ஹானமிச்சிக்கு ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கொடுக்குறாரு. கோகரேமே சொல்றான் மாக்கி வந்து இந்த ஒரு ஃபவுல வேணும்னே தான் வாங்கியிருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஹானமிச்சி வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்ண மாட்டான் ஃப்ரீ த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மாக்கி அப்படியே மியமாசு கிட்ட வந்துட்டு அவன் வந்து நீ எதுவும் டிஃபெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாத. அவன் வந்துட்டு கண்டிப்பா இதுக்கப்புறம் ஸ்லாம் டங்க் தான் பண்ண வருவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அக்காகி வந்துட்டு அந்த மாதிரி தான் அவன் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒருவேளை அவன் ஸ்லாம் டங்க்கு வந்தா அப்படின்னா நீ வந்துட்டு ஃபவுல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எப்படியாவது தடுக்க மட்டும் பாரு. ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு ஃப்ரீ த்ரோ கரெக்டா பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி ஹானமிச்சி இப்ப அவனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ த்ரோவை பண்றான். அது வந்துட்டு அந்த ரிம்முக்கு பக்கத்துல கூட போகல. அதே மாதிரி செகண்ட் டைமே பண்றான். அதுவுமே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட போகல. ரெண்டு ஃப்ரீ த்ரோவுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாவே ஹானமிச்சி வேஸ்ட் ஆக்கி முடிச்சிட்டான். கியோட்டோவுமே ஹானமிச்சி கிட்ட வந்துட்டு டேய் உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதாடா, நீ தூக்கி போட்ட பால் ரிம்முக்கு பக்கத்துல கூட போகலையடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். கைனன் கோச்சுமே ஹானமிச்சியை பார்த்துட்டு இவனுக்குள்ள இன்னுமே நிறைய வீக்னஸ் இருக்கு போலயே, ஒன்னொன்னா நான் வந்துட்டு தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அடுத்த ரேலியில பால் வந்துட்டு மறுபடியும் மியமாசு கிட்ட போகுது. அவன் வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 பாயிண்டர் வாங்கி கொடுக்குறான். அவங்க டீமோட நம்பர் 15 வந்துட்டு நல்லாவே ஷூட் பண்ணவும் செய்வான் போலயே அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரும் வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாயிண்ட்டுமே வந்துட்டு கைனன் டீம் 39 சோகோக்கு 24 சொல்லிட்டு தான் இருக்குது. அப்போ கோச் அன்சைமே வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே முன்னாடி வராரு. கைனன் டீமோட கோச்சுக்குமே வந்துட்டு ஒன்னும் புரியல. ரெஃபரியுமே வந்துட்டு இப்ப சோகோக்கு டீம் ஒரு டைம் அவுட் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. டைம் அவுட் கேட்டு இப்ப வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அவர் வந்துட்டு ஹானமிச்சியை கொஞ்ச நேரம் வெளியே உட்கார சொல்றாரு. ஹானமிச்சி வந்துட்டு என்னது நான் இன்னும் லேண்டே முடிக்கல, நான் கண்டிப்பா உள்ள விளையாடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. இல்ல அப்படின்னா உன்னோட வீக்னஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒழுங்கா உட்காரு அப்படின்னு கோச் அன்சாய் சொல்றாரு. ஹானமிச்சி கோச் அன்சாய் கிட்ட ஒரு ஜீனியஸ் கிட்ட வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மறுபடியும் நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க உள்ள போய் நம்ம விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே வந்துட்டு ஹானமிச்சிக்கு பதிலா உள்ளவே இறங்கிடுறான். 4 பேர்கிட்ட ஹானமிச்சி கூப்பிட்டு கத்தி பாக்குறான். டேய் நானும் உள்ள வரேன்டான்னு சொல்லிட்டு ஆனா அவங்க யாருமே வந்துட்டு ஹானமிச்சியை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. இப்படியே கத்தமாங்கிட்டு ஓரமா போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவை மூஞ்சிலே கையை வச்சு தள்ளிட்டு உள்ள போறான். ஹானமிச்சி வெளியே உட்கார்ந்த உடனே கைனன் டீமோட கோச்சுமே வந்துட்டு மியமாசுவை வெளியே எடுத்துறாரு. கேம்குள்ள போனதுக்கு அப்புறமா ரூகாவை மார்க் பண்ணி இந்த வாட்டி கியோட்டா நின்னுகிட்டு இருக்கான். ஃபைனலி நான் வந்துட்டு உன்னை சேலஞ்ச் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா வந்துட்டு சொல்றான். கேம்குள்ள பாலுமே வந்து ரூகாவா கிட்ட வருது. யார் நம்பர் 1 பிளேயர்னு சொல்லிட்டு பாத்துருவான்டா ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். ரெண்டு பேருமே நல்லா வாய் மட்டும் தான் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். ஹானமிச்சி ரொம்பவே கடுப்போட பெஞ்சில் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ரூகாவா வந்துட்டு கியோட்டாவை ஃபேஸ் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே நம்பர் 1 பிளேயர் ரூகாவாவா இல்ல கியோட்டாவான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தெளிவாவே பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.